போன வருடம் நாங்கள் குடும்பமாக சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தோம். அந்த சென்னையில் இந்த விமான நிலையில் செக்யூரிட்டி செக் வழியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்றைக்கு பார்த்து சென்னை ஏர்போர்ட்டில் மிக அதிகமான கூட்டம் இருந்தது. ஸோ அந்த செக்யூரிட்டி செக்குக்கு நாங்கள் வரும்பொழுது குடும்பமாக நாங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தோம். கூட பாஸ்டருமா இருந்தாங்க, நானும் மனைவி ஆபியும் பிள்ளைகளோடு இருந்தோம். நான் அந்த பெரிய ஒரு கூட்டத்தை இந்த செக்யூரிட்டி செக்ல நிறைய பேர் கியூவில் நின்றுருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு உடனடியாக என்னுடைய கண்கள் எப்படி சீக்கிரமாக இந்த கியூவை நான் கடந்து செல்லணும் என்று நான் உடனே திட்டம் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ உடனடியாக என்னுடைய பிள்ளைகளை மனைவி கையில் ஒப்படைச்சு, நீ போயிருமா அந்த பக்கம், லேடிஸ்க்குன்னே தனியாக ஒரு கியூ இருக்குது, நீ அதில் போய் சேர்ந்துக்கோ, நான் எந்த கியூ சீக்கிரமாக போகக்கூடிய கியூன்னு பார்த்து நான் அதில் போய் நிற்கிறேன்னு சொல்லி உடனடியாக நான் பார்த்தேன். ஆண்டவர் இடத்துல ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே செங்கடலை இரண்டாக பிளந்த ஆண்டவரே, எனக்காக இன்றைக்கு கியூவையும் பிளந்து என்னை சீக்கிரமாக நான் உம்மால் அழைக்கப்பட்டு தயவை பெற்ற உங்களுடைய பிள்ளை எனக்கு உடனடியாக போகும்படியாக எனக்கு கிருபை தாங்க என்று ஜெபித்து நான் போய் ஒரு கியூவில் நின்னேன். அன்னைக்கு பார்த்து நான் நின்ன கியூ சென்னை ஏர்போர்ட்லேயே மிக தாமதமாக மிக மெதுவாக நகர்ந்த கியூவாக மாறிவிட்டது. பாஸ்டரமா அவங்களாம் மற்ற கியூவில் இருந்தாங்க. நான் உடனடியாக என்னுடைய பார்வைக்கு எது சீக்கிரமாக போகக்கூடிய கியூன் என்று பார்த்து அதில் போய் நின்னேன். நான் நின்ன இடத்துல கிட்டத்தட்ட அதே இடத்துல 35 நிமிடம் நின்னேன். எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் அந்த கியூவில் நின்று அவங்க போய் அங்கே உட்காந்து டீ சாப்பிட்றத நான் உட்காந்து பார்க்குறேன். ஆனால் நான் இருந்த இடத்துலே தான் நிற்கிறேன். அன்னைக்கு பார்த்து ஏர்போர்ட்டில் இருந்த எல்லா வீல் சேரையும் கொண்டு வந்து என் கியூவில் தான் சேர்த்துனாங்க. எனக்கு தெரியல, நான் நின்ன கியூ வந்து வீல் சேர் கியூன்னு தெரியல. நடக்க முடியாதவங்க எல்லாரும் வந்து அந்த கியூவில் அவங்களுக்கு முன்னுரிமை எப்பொழுதும் ஏர்போர்ட்டில். அங்கே 3/4 மணி நேரம் நின்று என் மனைவி பிள்ளைகள் பாஸ்டர்மா எல்லாம் போய் நின்று அவங்க உட்கார்ந்து எனக்காக 3/4 மணி நேரம் காத்திருந்தாங்க. என்னை கியூவிலிருந்து இந்த பக்கம் போய் அந்த பக்கம் சேருவதற்குள்ள விமானம் ஏற வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆண்டவர் இடத்துல நான் ஜெபித்தேன், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளை எனக்கு ஏன் தயவு கொடுக்கலன்னு. ஆண்டவர் சொன்னா, பொறுமையா இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், அதை கற்றுக்கொள்வது ஒரு மிக வெளியேறப்பெற்ற ஒரு பாடம் என்று ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு மாத்திரமில்ல, எனக்கு ஏன் தெரியல, சில நேரத்தில் பொறுமை இல்லை. அதனால ஆண்டவர் என்னை மீண்டும் மீண்டும் இந்த பொறுமையை என்னுடைய வாழ்க்கையில வளர்ப்பிக்க விதத்தில் சூழ்நிலையில் தொடர்ந்து என்னை போட்டுக்கொண்டே இருக்கின்றார். உங்களையும் பார்த்து இன்று காலையில் தீர்க்க தரிசனமாக உரைக்கின்றேன். ஆண்டவர் உங்களையும் பொறுமையை சோதித்து பொறுமையை பரீட்சைக்கு செய்து தொடர்ந்து தேவன் நாம் யாவரும் நீடிய பொறுமைசாலிகளாக இருக்கும்படியாக பல தாமதங்கள் வழியாக தேவன் நம்மை நடத்தி செல்வார்.